இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவானது உங்கள் வாழ்க்கையை மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. இறைவன் அருளால், இறைவன் அனுகூலத்தினால் உங்கள் வாழ்க்கையில் இந்த பதிவு பல மாற்றங்களை ஏற்படும். இறைவன் அனுகிரகம் இருந்தாலே இந்த பதிவு உங்கள் கண்ணுக்கு தென்படும், உங்களுக்கு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் மாற்றம் ஏற்படும். மேஷ ராசிக்காரர்களை, இந்த காலம் உங்களுக்கு புதிய மாற்றத்துக்கும் புதிய வாய்ப்புகளுக்கும் இருக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க. கடந்த சில மாதங்களாக உங்களை சோதித்த பல விஷயங்கள் இப்போ மெதுவாக சமநிலைக்கு வரக்கூடிய தருணமாக இருக்குது. மனசு ரொம்ப குழப்பமாக இருந்திருக்கும். எந்த விஷயத்தில் எப்படி முடிவெடுக்க முடியாமல் சிக்கி தவிச்சிங்க இல்லையா, அதையெல்லாம் மாறக்கூடிய தருணமாக இருக்குது. மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் தீரக்கூடிய தருணம். சரியாக முடிவெடுத்து உங்களுடைய எல்லாவித சக்தியையும் அதிகரிக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க. எதை செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறதுல தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றிக்கான காலமாக இந்த காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஒரு நேரடியாகவே எல்லா விதத்திலும் சக்தியையும் ஆதிக்கத்தையும் தரக்கூடியவராக சூரிய பகவான் இருப்பது சிறப்பான ஒன்று தான். எல்லா விதத்திலும் மாற்றம் இருக்குது. முன்னெல்லாம் ரொம்ப சோம்பலாக மந்தமாக இருந்த நீங்கள் இப்போ வேகமாக செயல்படக்கூடிய திறன் ஏற்படுதுங்க. தொழிலில் பார்த்திங்கன்னா முன்னேற்றம் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. மேஷராசிக்காரர்கள் இப்போ வேகமாக செயல்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். ரெண்டாவது, துணிச்சலாக இருப்பீங்க. நிறைய விஷயங்களை துணிந்து தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வேலைக்கு செல்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய மூத்த அதிகாரிகளுடன் இப்போ ஒரு அளவுக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அவங்கக்கிட்ட இருந்து பாராட்டுகள், வாய்ப்புகள் வரக்கூடிய தருணமும் இருக்குது. புதிய பொறுப்புகள், பதவிகள் வரக்கூடிய அம்சமாகவும் இருக்குதுங்க. பணியில் இது நாள் வரைக்கும் ஒரு அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் ஏதோ கடமைக்கேன்னு வேலை செஞ்ச உங்களுக்கு அதன் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடியதாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு புதுசாக நிறைய மாற்றங்கள் ஏற்படுதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். வெளிநாட்டு தொடர்பு ஏதாவது வேணும் உங்களுக்கு கிடைச்சி அதிலிருந்து மாற்றம் வரும்னா அதற்கான முயற்சியெல்லாம் பண்ணக்கூடிய தருணமாக இருக்குது. இந்த நேரத்தில் முடிந்த வரைக்கும் உங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. எதையாவது சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா சாதனையாளர்களாக மாற்றக்கூடிய அம்சமான நேரமாக இருக்குதுங்க. ஒரு முக்கியமான கவனமாக மட்டும் இருந்தால் போதும். எந்த முடிவு எடுக்கிறதாக இருந்தாலும் சிறிது யோசித்து ஆலோசித்து கொஞ்சம் நிதானமாக முடிவெடுங்க. டக்குன்னு எதுக்கும் பதில் சொல்லாதீங்க, எதுக்கும் முடிவு எடுக்காதீங்க. சிறிய குழப்பம் ஏற்படக்கூடிய தருணமாக இருந்தால் அந்த இடத்துல அந்த முடிவு தப்பாக தான் போகும். அதனால் குழப்பம் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த முடிவை தெளிவாக எடுங்க. உங்களுக்கு சரியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைங்க இந்த விஷயமே நிறைய யோசிக்கிறேன், ரொம்ப குழப்பமாக இருக்குது, தப்பாகிடுமோன்னு பயமாக இருக்குன்றீங்கன்னா அந்த முடிவை எடுக்காதீங்க. அது சரியாகவே நடந்தாலும் அந்த முடிவை எடுக்காதீங்க. அதில் தப்பு நடந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களால் எந்திரிச்சு நிமிர்ந்து நடக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆகிடும். அதனால் கொஞ்சம் யோசித்து, ஏன்னா இப்போ 7.5 சனியில் இருக்கிறேன்றதுலேயும் ஒரு கவனம் இருக்கணும் உங்களுக்கு. வருமானத்தை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா உடனடியாக வருமானம்லாம் டக்குன்னெலாம் கிடைக்காது. கொஞ்சமாக படிப்படியாக நிலைமை மாறக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஆனால் நிலையானது உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்குங்க. பழைய கடன்லாம் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியலங்க, கடன்லாம் அடையணுன்னா வாய்ப்புகள் இருக்குது. கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குங்க. பெரிய முதலீடுகள் பற்றிலாம் நல்ல முடிவை எடுத்துகிட்டு போடணும். ஏன்னா கொஞ்சம் சிந்திச்சு தான் செயல்படணும். 7.5 சனியில் இருக்கிறன்றதுல இந்த மாதிரியான இடத்துலாம் கவனம் இருக்கணும். புதிய வீடு வாங்கிறது, நிலம் வாங்குவது, வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை நல்ல பலன் இருந்தாலும் தீர்க்கமாக சரியாக யோசித்து உங்களுக்கு சரிப்பட்டு வருமா, அது உங்களுக்கு தெரிஞ்சது தானான்றதை பற்றி யோசிச்சுட்டு போகணும். அதை பற்றி தெரியல அப்படின்னா கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி செயல்படுத்துங்க. எதுவுமே தெரியாமல் எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. அது உங்களுக்கு லாபத்தருன்ற நம்பிக்கையோடு ஏதாவது செஞ்சிட்டாலும் அந்த நம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு அவநம்பிக்கையாக போயிடும். பொருளாதாரம், பணவரவு, இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கட்டியமாக இருக்கணும். வேறு வழி இல்லை. ஏற்கனவே 7.5 சனியில் இப்போ தான் இருந்தாலும் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை சந்தித்து தானே வந்திருக்கீங்க. அதனால் சிலருக்கு கட்டுப்பாடு தேவைங்க. மனக்கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப தேவை. பொறுமை தேவை. எதை செய்தாலும் சிந்தித்து செயல்படக்கூடிய திறமையை வளர்த்துக்கணும். எடுத்தங்கவுத்தன் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. பணத்தை விஷயத்தில் மட்டும் பணத்தை நீங்கள் உபயோகிக்கிறீங்கன்னா அந்த விஷயத்தில் ஒரு திட்டமிடல் ரொம்ப முக்கியம்.
எதை கொடுக்குறோம், யாருக்கு கொடுக்குறோம், எதுக்காக கொடுக்குறோங்கிறத செலவுகளை சரியாக செய்யணும். திட்டமிடம் இல்லாமல் தேவையில்லாத செலவுகளை செய்தால் உங்களுக்கு வீண் விரயம் தாங்க ஆகும். விரய செலவாக போகும். அப்புறம் நீங்கள் அதை சனி பகவான் மேலே சொன்னாலும் சரி, இல்லை வேறு எந்த கிரகத்து மேலே சொன்னாலும் சரி, அவங்க யாரும் கஷ்டப்பட போகிறது கிடையாது. கஷ்டத்தை நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. சாக்கு வேணால் யாருக்கிட்டே சொல்லிடலாம். ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிவிட்டு அதால் தான் கஷ்டம், இதால் தான் கஷ்டம்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் அந்த வலிகளை சுமக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் இருக்கிறீங்க. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது ரொம்ப முக்கியங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்பாராத பணவரவு ஏற்படக்கூடிய தருணமாகவும் இருக்குது. பணவரவு இருக்குது, செலவுகள் கொஞ்சம் நீங்கள் சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கணும். ஒரு சிலவங்களாம் எப்பயுமே சேமிக்கணுன்ற எண்ணமே வராது. எவ்வளவு பணம் வந்தாலும் அதை அடுத்த நிமிஷம் செலவு பண்ணுறது, எப்படி செலவு பண்ணுங்கிற எண்ணத்தோடையே இருக்கிறதுனால தாங்க கையில் பணம் தங்கிறது இல்லை. பணத்தை நாம் எப்படி செலவு பண்ணணும், கொஞ்சம் சேமிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு நிச்சயமாக வர வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. அதே போல் அடுத்ததாக பார்க்கும்போது திருமண வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது. நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. திருமண வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு குரு பார்வை சரியாக இருப்பதனால் உங்களுக்கு சுக்கிரனும் சரியான அமைப்பில் இருக்க, அதனால் உங்களுக்கு திருமண யோகம்லாம் இருக்குது. பார்த்து பேசி முடிவு எடுத்து வைங்க, முடிவு கொடுங்க. ஃபஸ்ட்டு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, நிச்சயம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சரியான அமைப்பு, சரியான பொருத்தம் இருந்தால் உங்கள் வாழ்வாதாரம் மாறக்கூடிய அமைப்பில் தாங்க இருக்குது. அதனால் முடிந்த வரையிலும் திருமண யோகம் நல்லா இருக்குது. திருமணத்திற்கான வாய்ப்புகளை சரியாக அமைச்சிக்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு எது சரிப்பட்டு வரும், உங்கள் குடும்பத்திற்கு ஏற்றாற் போல் அந்த வரனை தேடுவது நல்லது. அதே போல் குடும்பத்தில் இது நாள் வரையிலும் இருந்து வந்த ஒரு குழப்பம் எல்லாம் தீருதுங்க. குழப்பம், மனக்கசப்பு, டென்ஷன் எல்லாம் குறையுது. இப்போ குடும்பத்தில் ஓரளவுக்கு மகிழ்ச்சி உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு மன நிம்மதி, மன நிறைவு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்பட்டாலும் சந்தோஷம்தான். ஏற்கனவே குழந்தை இருக்குன்றவங்க அந்த குழந்தைகளால் உங்களுக்கு அந்த குழந்தை நல்லா படிக்குது, நல்லபடியாக இருக்குது, அறிவாக இருக்குது அப்படின்றதும் உங்களுக்கு மனதுக்கு ஒரு ஏற்ற நிம்மதியை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு குழந்தைகளால் கிடைக்கக்கூடிய பாக்கியம்னே கூட வச்சுக்கலாங்க. எல்லா விதத்திலும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் ஏற்படக்கூடிய தருணத்தை உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக கிடைக்குது. அதே போல் வீட்டில் ஒரு சின்ன சின்ன சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய தருணமாகவும் இருக்குது. இதனால் மனநிலை கொஞ்சம் உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். மனசுக்குள்ளே இருந்து வந்த கஷ்டம் எல்லாம் தீந்துடும். புதுசாக எல்லாருக்கிட்டையும் பேசும்பொழுது ஓரளவுக்கு உங்களை நீங்கள் சரியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தருணமாக எல்லா விதத்திலும் இருக்குதுங்க. சூரியனை பொறுத்தவரையும் உங்களுக்கு வேகமாக செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் வேகமாக எல்லா விதத்தையும், எல்லா தொழிலையும் உங்களுக்குரியதாக மாற்றிக்குவீங்க. தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். பணத்தில் நிலைத்த தன்மை ஏற்படுங்க. அதே போல் பணம் வருது அப்படின்னா அது உடனடியாக செலவெல்லாம் ஆகாது. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்குரியதாக இருக்கும். படிக்கக்கூடிய பிள்ளைகளும் படிப்பில் வெற்றி பெறக்கூடிய தருணமாக இருக்குது. குடும்பத்திலையும் பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு உங்களுக்குரிய உற்சாகம் ஏற்படும். ஆரோக்கியம் மருத்துவ செலவாக பண்ணிக்கிட்டு இருந்தேங்க நான் அப்படின்றவங்க கூட இப்போ மருத்துவ செலவெல்லாம் குறையக்கூடிய தருணமாக இருக்குது. நீங்கள் எடுத்த எந்த ஒரு முடிவுமே உங்களுக்கு எதிர்காலத்திற்கு தேவையான வலுவாக இருக்கணும். அந்த மாதிரியான முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய தருணமாக இருக்குது. அதனால் இதை ஒரு சாதாரண காலம்னு நினைக்கக்கூடாது. இது உங்களுக்கான அதாவது வெற்றிக்குரிய காலம்னு நினச்சிக்கணும். இஷ்டத்துக்கு அது எல்லாத்தையும் வீணாக்கிட்டு அப்புறம் எதுவும் கிடைக்கலன்னு வருத்தப்படுறதை விட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமையை வளர்த்துக்கணும். நீங்கள் மேஷத்தை பொறுத்த வரையிலும் வாழ்க்கை சில நேரம் மெதுவாக நகர்றது போல் இருக்கும். அதுதாங்க சரியும் கூட. ஆனால் அதை சரியாக போட்டோம், கொஞ்சம் பொறுமையாக போகட்டும்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த இடத்தில் உங்களுக்கு வெற்றி எளிமையாக கிடைக்கும். வேகமாக செயல்படுறதா நினச்சிக்கிட்டு எங்கேயாவது போயிட்டு தேவையில்லாத சில விஷயங்கள் நடைபெறும் பொழுது உங்களுக்கு தோல்வியாக மாறிச்சுன்னா அது கஷ்டம். நீங்கள் வேணால் நினைக்கலாம், பக்கத்தில் இருக்கவங்களாம் நம்மளை விட வேகமாக வீடு கட்டிட்டாங்க, நமக்கு இப்போ தான் நம்ம கூட வந்தாங்க, நம்ம கூட ஜாயின் பண்ணாங்க வேலையில், இன்றைக்கி அவங்க நல்ல இடத்துல இருக்காங்க, நான் அதே இடத்துல இருக்கனேன்னு உங்கள் மனசு வேணால் கஷ்டப்படலாம், ஏங்கலாம். ஆனால் உங்களுக்குரிய நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலம் வரும்பொழுது அவர்களை காட்டிலும் ஒரு பங்கு மேலோங்கி தாங்க இருப்பீங்க. ஆனால் அந்த பொறுமை வேணும். இப்போ பொறுமையாக இருந்தீங்கன்னா பெருமையாக வாழக்கூடிய காலங்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். மேஷத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்கக்கூடிய காலம். ஆனால் பயப்படக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. நான் 7.5 சனியில் இருக்கேன், ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கேன், கடனில் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பயமோ தடுமாற்றமோ இருக்கக்கூடாதுங்க.
எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், எல்லாத்தையும் நம்ம பேசி தான் சாதிக்கணும். சில விஷயங்களை பேசி முடிவெடுக்க முயற்சி பண்ணுங்கள். கடன் கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டீங்க, ஆனால் உங்களால் திருப்பி தர முடியல, பிரச்சனை. பேசுங்க. அந்த இடத்துல என் சூழ்நிலை இதுதான், நான் தரேன் அப்படிங்கிற வாக்குறுதியை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க. எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. கொஞ்சம் அந்த டைம் கஷ்டமாக இருந்தாலும் அடுத்த நகர்வு நல்லா வரும். டைம் மாறிடுச்சுன்னா உடனடியாக எல்லா கடனையும் தூக்கி போட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையை மேல் நோக்கி வாழ முடியும். மேஷத்தை பொறுத்தவரையிலும் ஒரு புரிதல் இருக்கணுங்க. இது நாள் வரைக்கும் மற்றவங்களுக்காக கஷ்டப்பட்டாச்சு, நீங்கள் யாருங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நினைக்கணும். இது நாள் வரைக்கும் எல்லாருக்காக விட்டு கொடுத்துட்டீங்க, எல்லா சகிப்புத்தன்மையும் எடுத்துக்கிட்டீங்க. இன்னைய வரைக்கும் உங்களை பேசாதவங்க யாரும் கிடையாது. அவ்வளோ பேச்சு எல்லாரும் பேசியிருப்பாங்க, சகிச்சுக்கிட்டீங்க. ஆனால் அப்படியே காலத்தை ஓட்டிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் யார், நான் எப்படிப்பட்டவர், நான் என்ன செய்யணும், நான் எதற்காக இங்கே இந்த இடத்துல இருக்கன்றதில் உணர்ந்தீங்கனாலே உங்களுக்குரிய காலம் வந்துடும். நீங்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டிய காலம் வருது. அதனால் அதை செயல்படுத்தணும். அதை விட்டுட்டு சும்மா திருப்பி திருப்பி வளைஞ்சு கொடுக்குறேன், எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன், நான் தான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இன்னும் குற்றவாளியை போல் நடந்துக்கிறதுனால தான் உங்களுக்கு முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது. துணிஞ்சு நில்லுங்க, தைரியமாக இருங்க. வாழ்க்கையில் எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய அமைப்பு வரும். உங்களுக்காக வாழணும், உங்களுக்காக சேமிக்கணும், உங்கள் வாழ்க்கை இருக்குங்கிறத புரிதலோடு எடுத்துகிட்டு போகணும். இது பெரும்பாலான மேஷராசிக்கு இது தெரியறதே கிடையாது. எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்கறது, எல்லாரையும் அரவணைக்கிறது, எல்லாருக்கும் செய்யறங்கிறது கரெக்டு, ஓகே, ஒத்துக்கிறேன், தப்பு கிடையாது. ஆனால் உங்களையும் சேர்த்து அவர்களோட நீங்கள் பயணம் பண்ண முயற்சி பண்ணும். நீங்கள் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறவங்கள மட்டும் மேலே ஏற்றி விட்டுக்கிட்டே இருந்தால் நீங்கள் எப்போ மேலே ஏறி போகிறது? அந்த புரிதல் உங்களுக்கு இருந்தால் இந்த காலமும் உங்களுக்கு அற்புதமான காலம்தாங்க. சொல்லப்போனால் பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய கொடுக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரகத்தின் வழியாகத்தான் கொடுக்குது. அது இறைவனோட செயலும் அதுதான், இறைவன் சித்தமும் அதுதான். அதனால் அதற்கு தகுந்தாற் போல் உங்களை மாற்றிக்கணும், உங்கள் வாழ்வாதாரத்தை சரியாக அமைச்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் தீர்க்கமாக இருக்கணும். முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கணும். பண விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். உங்களுக்கு உரியதாக நீங்கள் எல்லாத்தையும் நினைக்கணும். அப்போ தாங்க வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் ஏற்படும். அடுத்த கட்ட நகர்வு உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அதனால் சனி பகவான் உங்களை பெரும்பாலும் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்த மாட்டார். இருக்கக்கூடிய அமைப்பை சரியாக அமைச்சுக்கோங்க. எல்லாம் உங்களுக்கு சரியான மாற்றத்திற்குரிய காலமாக இது வந்துருச்சுங்க.